ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆஸ்ட்ரோ விஜின். என்னுடைய முதல் ஷார்ட் ஃபிலிம் துர்கா. அது வந்து நமக்கு நியூ இயர் அன்னைக்கு, அதாவது ஜனவரி 1ஆம் தேதி 2026 அன்னைக்கு வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்முடைய அந்த ஷார்ட் ஃபிலிமோட ட்ரெய்லர் வந்து நம்ம யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு, பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதுக்கு தேங்க்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா டைட்டில் பார்த்ததே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் பற்றினதோட ஒரு ப்ரொமோஷனல் வீடியோவாக தான் இது பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ முழுக்க பாருங்கள். ஏன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். முதல்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிறதுனால ஷார்ட் ஃபிலிம் நிறைய மூவிஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஒரு எய்ம் பேஷனாக இருக்குது. பட் நம்ம மற்ற ஒர்க்குகளுக்கு இடையில வந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து நம்ம கையில் இருந்தாலுமே அதை ஃபிலிம் மேக்கிங்காக கொண்டு வரது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஏன்னா நமக்கு அதுக்கான டைமும் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ப்ளஸ் ஆக்டர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால ரியலிஸ்டிக்காக நமக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்துச்சு. ஆஃப்டர் த அரைவல் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ஏஐ வந்ததுக்கப்புறமா நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த இருக்க கதையை வந்து நம்ம விஷுவல்ஸ் எல்லாமே ஏஐ மூலமாக தான் இந்த படத்தில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸ்டோரி டைரக்ஷன் ப்ளஸ் வந்து ஃபைனல் எடிட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நானாக பண்ணியிருக்கேன். மற்ற விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தை வந்து ஏஐ மூலமாக உருவாக்குனது தான், வீடியோஸ் எல்லாமே. படத்தோட கேரக்டர்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே நம்ம ஏஐ மூலமாக டிசைன் பண்ணது தான். ஸோ எந்த கேரக்டர்ஸுமே வந்து ரியல் பர்சன்ஸ் நடித்தது கிடையாது, ரியல் பர்சன்ஸை ரெசம்பிள் பண்ணுறதும் கிடையாது. எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக வந்து நம்ம ஒரு இமேஜினரியாக க்ரியேட் பண்ண கேரக்டர்ஸ் வச்சு தான் இந்த படம் முழுக்கவே நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி யாருமே நடிக்கல, எக்ஸப்ட் அந்த ஹீரோ கேரக்டர் மட்டும் நான் வேறு ஆட்கள் கிடைக்கல அப்படிங்கிறதுனால நானே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கேரக்டர் மட்டும் என்னுடைய ஓன் கேரக்டராக இருக்கும். மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து உருவாக்குனது தான். இந்த படத்தோட ரிலீஸ் டேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஜனவரி 1ஆம் தேதி 2026, அதாவது நியூ இயர் அன்னைக்கு வந்து நம்ம காலையில் 10 மணிக்கு நம்முடைய யூடியூப் சேனல் ஆஸ்ட்ரோ விஜன் யூடியூப் சேனல்லே வந்து ரிலீஸ் ஆகும். ட்ரெய்லர் இதுவரை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், பாருங்கள். படத்தையும் மறக்காமல் நீங்கள் 1ஆம் தேதி பாருங்கள். இப்போ படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா, இது என்னுடைய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால, இப்போ முதல் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னாலே நம்ம கடவுளுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும். அப்படிங்கிறதுனால எனக்கு பிடிச்ச கடவுள் பார்த்துட்டிங்கன்னா துர்க்கை அப்படிங்கிறதுனால நம்ம டைட்டிலே துர்கா அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த படத்துலையுமே வந்து அவங்கள பற்றின நிறைய ரெஃபரன்ஸ் வரும். இப்போது கதைக்காலமே பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு தொடர்புடைய ஒரு கதைக்காலமாக தான் நிறைய இந்த படம் வந்து நம்ம ஸ்டோரிஸ் வந்து இந்த இடத்துல சொல்லலை. ஸோ படமே நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். இந்த படத்தில் நம்ம புதுசாக என்னென்ன உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது ஏஐ அசிஸ்டட், அதாவது ஏஐ மூலமாக தான் நம்ம ஃபுல் வீடியோவுமே ஷூட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் எல்லா கேரக்டர்ஸுமே ஏஐ மூலமாக டிசைன் பண்ணதாக வரும். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா, இதில் வந்து நம்ம வந்து விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய படங்கள் வந்திருக்கு. ஸோ விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு கதை வந்து நம்ம விஷுவல்ஸை வச்சு மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி படத்தில் வந்து டைலாக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தேவையான இடங்களில் மட்டும்தான் சில டைலாக்ஸ் வரும். மற்ற இடங்கள் எல்லாமே ஸ்டோரி, அந்த நீங்கள் விஷுவல்ஸை வச்சு அந்த ஸ்டோரி மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்து விஷுவல் ஸ்டோரி டெல்லிங். இந்த படத்தை பார்த்துட்டிங்க அப்படின்னா, நீங்கள் விஷுவல்ஸ் எல்லாமே நீட்டாக வந்திருக்கு. விஷுவல்ஸ் சூப்பராக இருக்கும். ஒரு கம்ப்ளீட்டான ஒரு விஷுவல் ட்ரீட்டாக தான் நான் வந்து இதை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா, அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபாஸ்டஸ்ட் ஸ்க்ரீன் பிளே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இது ஸ்டோரி வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சீனுமே அடுத்தடுத்த சீன் கொஞ்சம் வேகமாக நகரும். அதனால படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துலையுமே ஒரு போரிங் அடிக்கிற மாதிரியோ, ஒரு சலிப்பு எதுவுமே இல்லாத மாதிரி உங்களுக்கு ஒரு வேகமான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். மூணாவது பார்த்துட்டிங்கன்னா, இது உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குற ஒரு மூடே இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு படம் பார்க்குற ஒரு மூடு உங்களுக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த படத்தை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஷார்ட் ஃபிலிம்னா பொதுவாக ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்கும். இந்த படம் வந்து அப்படி கிடையாது. இந்த படம் எல்லாத்த பற்றியும் பேசும். நமக்கு தினசரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு படமாக இந்த படம் அமையும். இந்த படத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ உங்களுக்கு இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரியே இருக்காது. ஒரு படம் பார்த்த ஒரு திருப்தி கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம்.
அதனால தான் சொல்லியிருப்பேன். இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் கிடையாது. இது ஒரு மூவி மாதிரி. அதாவது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். படமே அப்படிதான் இருக்கும். எல்லா விஷுவல்ஸும் பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த படத்துல வந்து நம்ம எமோஷனல் சீன்ஸ் நெறைய இருக்கும். ரொமான்டிக் சீன்ஸ் நெறைய இருக்கும். ஆக்ஷன் சீன்ஸ் நெறைய இருக்கும். ஸ்பிரிச்சுவல் சீன்ஸ், துர்கா தேவியோட ரெஃபரன்ஸ் சீன்ஸ் எல்லாமே இந்த மாரி நெறைய சீன்ஸ் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஒரு ரொமான்ஸ், ஆக்ஷன் கலந்த ஒரு படமா இருக்கும். செகண்ட் ஹாஃப் போகும்போது கொஞ்சம் எமோஷனல் பிளஸ் ஆக்ஷன் கலந்த படமா இந்த படம் வந்து அமைச்சிருக்கும். படத்துல ஆக்ஷன் சீன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 3, 4 ஷாட்ஸ் வருது. 3, 4 சீன்ஸ் வருது. அந்த ஆக்ஷன் லவ்வர்ஸுக்கும் இந்த படம் வந்து ஒரு திருப்திப்படுத்தும். ரொமான்ஸ் இல்ல லவ் சீன்ஸ் தான் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த படம் திருப்திப்படுத்துற மாரி தான் இருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் எமோஷனலான மூவிஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களையும் கவர் பண்ற மாரி, மொத்தத்துல எல்லா ஆடியன்ஸையும் ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னரா இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். மறக்காம 1ஆம் தேதி ஜனவரின்னு இந்த படத்த கண்டிப்பா பாருங்க. என்னுடைய முதல் ஷார்ட் ஃபிலிம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து நெறைய ஃபிலிம்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கணும், வெப் சீரிஸ் அந்த மாரி எடுக்கணும் அப்படின்னு தான் நாங்க வந்து ஆசைப்படுறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இருந்தா தான் வந்து எங்களுக்கு கனவுகள் வந்து நனவாகக்கூடிய ஒரு இதா இருக்கும். அண்ட் படத்தோட கிளைமேக்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னா, ஸ்டோரி பத்தி இந்த இடத்துல பேசல. அண்ட் படத்தோட கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு எமோஷனல் டச்சா தான் முடிச்சிருக்கோம். அந்த அதாவது அந்த ஒரு ஒரு கோட் ஒரு எமோஷனல். அந்த கோட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு 2 அர்த்தங்கள் கலந்த ஒரு வரியா தான் வரும். அந்த வரி வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம் தான். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அத எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 80% ஆண்களோட ஒரு கனவு, ஒரு ட்ரீம்னு கூட சொல்லலாம். இன்க்ளூடிங் மீ. ஸோ அது படத்த பாருங்க. அதுக்கு 2 அர்த்தங்கள் இருக்கும். ஸோ சிலவங்களுக்கு வந்து அந்த 2மே கலந்த ஒரு இதா 2 அர்த்தங்களும் கலந்த ஒரு இதா அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் நெறைய பேருக்கு இருக்கும். ஸோ கொஞ்சம் எமோஷனலான பெர்சன்ஸ மேபி அது வந்து கொஞ்சம் ஃபீலிங்ஸ் பண்ண வைக்கலாம். ஸோ பாருங்க. படம் கிளைமேக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லிட்டோம். கிட்டத்தட்ட இந்த படம் வந்து 1ஆம் தேதி, அதாவது வருஷப்பிறப்பு அன்னைக்கு, நம்ம ஜனவரி 1ஆம் தேதி 2026 அன்னைக்கு நம்ம ஆஸ்ட்ரோவிஷன் யூடியூப் சேனல்ல காலையில 10 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்றோம். மறக்காம இந்த படத்த பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. கிட்டத்தட்ட எல்லாமே பேசிட்டோம். படத்தோட ஜர்னி, கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஷூட் பண்ண விதங்கள் பேசிட்டோம். ப்ளஸ் வந்து படத்தோடைய சிறப்பம்சங்கள் பத்தியும் பேசியிருக்கோம். ஃபர்தரா ஸ்டோரி பத்தி எதுவும் பேசல. பாக்கி நீங்க படத்த பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் பாசிட்டிவா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க, நெகட்டிவா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு படத்த பார்க்கும்போது என்ன மாரியான இது இருக்கோ, அத கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இல்ல, ஏன்னா நீங்க குடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் தான் அடுத்தடுத்த படங்கள்ல வந்து நம்ம ஒரு சீன்ஸும் வந்து எப்படி கிரியேட் பண்றது, என்னென்ன சீன்கள் எப்படி எப்படி மாத்தணும், இல்ல ஆடியன்ஸ்க்கு எந்தெந்த மாரி சீன்கள் புடிக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து நீங்க போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோவ ஃபுல்லா பார்த்ததுக்கு நன்றிகள். தேங்க் யூ ஸோ மச். அகெயின்ஸ் ஒரு தடவ கூட வரக்கூடிய 1ஆம் தேதி, அதாவது நியூ இயர் அன்னைக்கு நம்ம படம் காலையில 10 மணிக்கு ஆஸ்ட்ரோவிஷன் யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆகும். கண்டிப்பா பாருங்க. நன்றி, வணக்கம்.